friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எஸ்பெஷலி உங்களுக்கு என்ன ரேங்க் இருந்தா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதுல வந்து உங்களுக்கு பர்டிகுலரா 2025ல என்ன ரேங்க் இருந்தது, அதுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கறத நம்ம ஷோ பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ்ல சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்தெந்த காலேஜ்ல எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை பொறுத்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. இந்த மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நம்பரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய லைக்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு என்ன ரேங்க் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இது வந்து ஓசிக்கு இந்த ரேங்க் வந்து உங்களுக்கு சிஆர்எல் ரேங்க், சரிங்களா? அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது பிசியில் வந்து 2001, அதே மாதிரி பிசிஎம்க்கு 203, எம்பிசிக்கு 1155, எஸ்சிக்கு 787, எஸ்சிஏக்கு 136, எஸ்டிக்கு 51. ஸோ அதுக்கு வந்து க்ளோசிங் மார்க்ஸ் என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். இது வந்து 2025ல உங்களுக்கு என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை ஷோ பண்ணியிருக்கோம். இப்போ 2026, இந்த 2026ல உங்களுக்கு எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸில் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுக்கடுத்து 2026ல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறையுமா கூடுமா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஜிஎம்சி, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்தது. அதே தான் இதுலேயும் இருக்குது. இஎஸ்ஐ 2 அதே மாதிரி தான் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் உங்களுக்கு 5 வந்து இன்க்ரீஸ் ஆகி 79 காலேஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நிலவரம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2025ல உங்களுக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 5050 இருந்தது. அதே மாதிரி எவ்வளோ சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5200 சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கும், அதே மாதிரி மைனாரிட்டி கோட்டாவும் இருக்கும், அல்ல அதே மாதிரி உங்களுக்கு வந்து 85% உண்டான கோட்டாவும் இருக்கும். ஸோ எல்லாமே டோட்டலாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது இப்போத்தி நிலவரம். அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ 13999 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி இப்போ வந்து 2025ல ஆல் இண்டியா கோட்டால இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 15% கோட்டா நம்ம போகணும்ல. அப்போ அந்த 15% கோட்டால உங்களுக்கு ஜிஎம்சிலேருந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 780 சீட்ஸ் வந்து 15% கோட்டால அங்கே போகுது அப்படின்னா இப்போ வந்து 802 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியர்லி 22 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டால உங்களுக்கு என்ன சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85%க்கு உண்டான நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 85%க்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கோட்டால உங்களுக்கு எஸ்பெஷலி எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025ல உங்களுக்கு வந்து 4420 சீட்ஸ் வந்து இருந்தது. இந்த வருஷம் வந்து 4547 சீட்ஸ் வந்து நியர்லி வந்து 127 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ 127 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 7.5லையுமே நியர்லி வந்து 10 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த 127 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல சொல்ல வந்தோம். ஸோ இதையும் தாண்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து என்ன இருக்கு, 2025ல என்ன இருக்கு, 2026ல என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லா வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்க போறோம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கறதையும் கொடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம கொடுக்கலாம். இதையும் தாண்டி
தாண்டி உங்களுக்கு பர்டிகுலராக சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வேணும் அப்படின்னா நம்ம மினிமம் காஸ்ட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட். ஸோ தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா மட்டும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த உங்களுக்கு 2025ல க்ளோசிங் ரேங்க் என்னது, 2025ல க்ளோசிங் மார்க் என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி 2026ல இப்போ வந்து உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். இதுலேருந்து கட் ஆஃப் குறையுது அப்படின்னு சொன்னீங்களே, இது என்ன நிலவரம், எவ்வளோ கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ 1 by 1 பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து இது வந்து உங்களுக்கு சிஆர்எல் ரேங்க்கு, இது வந்து கம்யூனிட்டி ரேங்க். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்கு. அந்த கம்யூனிட்டி ரேங்க்குக்கு உங்களுக்கு க்ளோசிங் மார்க் 2025ல என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ ஸ்டேட் ரேங்க் வந்த பிறகு உங்களுக்கு வந்து 2026ல நியர்லி வந்து பாருங்கள் ஓசிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 40 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து உங்களுக்கு 28 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பிசிஎம்க்கு நியர்லி வந்து ஒரு 21 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் குறையுது, மித்தது எல்லாமே ஜாஸ்தி இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் 31 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எஸ்சியில் உங்களுக்கு பாருங்கள் நல்ல வேரியேஷன்ஸ் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு நியர்லி 30 சம்திங்னா உங்களுக்கு 27 அந்த ரேஞ்சஸில் வருது. சரிங்களா? இங்கே 34 இங்கேனா உங்களுக்கு வந்து 33 ரிலவெண்ட்டாக வருங்க. 33 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எஸ்சிஏக்கு உங்களுக்கு வந்து இதில் 37 இதில் 96 அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நியர்லி வந்து உங்களுக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ் நியர்லி வருது. சரிங்களா? இதில் 97 வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு 40 மார்க்ஸ் இல்லைனா 39 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டிக்குமே உங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து 33 இதில் ஒரு 3 above 36 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது என்னென்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சொன்னோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேயுமே சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இந்த மார்க்ஸை விட இன்னும் ஒரு பாயிண்ட் மார்க்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் தோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு மார்க், அதாவது உங்களுக்கு 574 அப்படின்னா 573 அந்த மாதிரி ரேஞ்சஸில் ஒரு மார்க் டிக்ரீஸ் ஆகும். அப்போனா இதில் வந்து 573 மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து 533 இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயுமே 522, இதில் வந்து 524, அதே மாதிரி இதில் வந்து 466, இதில் வந்து உங்களுக்கு 436, இதில் வந்து 432 இந்த மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. ஈவன் தோ இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ரேங்க், இந்த கம்யூனிட்டி ரேங்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் சைடில் இருக்கீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ப்ளே பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு 100 லைக்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுப்போம். இதையும் தாண்டி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா நம்ம மினிமம் பட்ஜெட்டில், அதாவது மினிமம் காஸ்ட்டில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.